வணக்கம். ஒரு விளையாட்டு ஆடி ஜெயிச்சா நிறைய காசு கிடைக்கும், தோத்தா உயிரே போயிடும். இல்லைனா ஒரு சைக்கோ வில்லன் கிட்ட சில கேரக்டர்ஸ் மாட்டிப்பாங்க, அவ சொல்றதையெல்லாம் கேட்டு நடக்கலைன்னா அவங்களோட உயிர் போயிடும். இல்லைனா ஆல்ரெடி உயிர் போகிற பிரச்சனையெல்லாம் மாட்டிகிட்டு இருப்பாங்க சில கேரக்டர்ஸ். வில்லன் சொல்கிறதையோ இல்லை வேற ஒரு கேரக்டர் சொல்கிறதையோ அப்படியே செஞ்சால் மட்டுமே இவங்கெல்லாம் தப்பிக்க முடியும். வெளியில் சில செட் ஆஃப் கேரக்டர்ஸோ இல்லை 1-2 பேரோ போலீஸோ இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் தேடிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டில் சர்வைவல் ஹாரர், டெத் கேம், மிஸ்ட்ரி, ஒன் லொகேஷன் த்ரில்லர்னு சப்ஜானரில் பல படங்கள் உலகம் முழுக்க வந்துகிட்டே தான் இருக்குது. ஸ்குவிட் கேம் அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அப்படி ஒரு டெம்ப்ளேட்டில் உருவாயிருக்கிற படம் தான் இந்த ட்ரெண்டிங். படத்தில் என்ன ட்ரெண்டிங்கா, ஹேப்பனிங்கா, வைரலாக இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். ட்ரெண்டிங் சோஷியல் மீடியாவில் மிக பிரபலமான கப்புள் விளாகர்ஸ் கலையரசனும் பிரியாலயாவும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப அஃபெக்ஷனோட இருக்காங்க. ஒருத்தர் இல்லாமல் இன்னொருத்தர் இல்லை அப்படிங்கிற ரேஞ்சில் பயங்கர லவ்வோடு இருக்காங்க. பல மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிற இவங்களுடைய யூடியூப் சேனல் திடீர்னு ஒரு நாள் டெலிட் ஆயிடுது. இதனால ஒரு ஃபினான்ஷியல் சிக்கல்ல இவங்க பெருசா மாட்டிக்கிறாங்க. வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியாம மிரட்டலுக்கு எல்லாம் ஆளாகிறாங்க. அப்போ ஒரு அனானிமஸ் கால் ஒன்று கலையரசனுக்கு வருது. நீங்களும் உங்க ஒய்ஃபும் ஒரு ரியாலிட்டி கேம் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணா கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கும் அப்படின்னு அந்த குரல் சொல்லுது. இவங்களும் நிலைமை சமாளிக்க ஒரு பாயிண்ட்ல சரின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அந்த கேம் அவங்களோட வீட்டுக்குள்ள சுத்தி பல கேமராக்கள் வைக்கப்பட்டு யாரோ ஒருத்தர் எங்கிருந்தோ தர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நடக்குது. ஆரம்பத்தில் கொஞ்சம் ஈஸியா தெரியற இந்த கேம் போக போக இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வர்ற அளவுக்கு பயங்கரமா மாறுது. அப்படி நடந்தது என்ன? இவங்க ரெண்டு பேரும் இந்த விளையாட்டுல ஜெயிச்சாங்களா இல்லையா? இந்த கேமை நடத்துறது யாரு? இதெல்லாம் தான் இந்த ட்ரெண்டிங். முகமோ அடையாளமோ இல்லைன்னா இங்க எல்லாருமே போகட்டும். கலையரசன் பிரியாலயான ரெண்டு பேரும் தான் மேஜரா படம் முழுக்க ஸ்டாண்ட் அவுட்டா இல்லைனாலும் ஸ்கிரிப்டுக்கு தேவையான நடிப்பை டீசெண்டா கொடுத்துருக்காங்க. ஹெல்ப்லெஸ்ஸான ஒரு சின்ன கேரக்டர்ல பிரேம் நல்லா நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் அவருடைய கேரக்டர் பேர் பிரேம் இல்லைங்கிறது ஒரு பர்சனலாக எனக்கு ஒரு ரிலீஃபாக இருந்துச்சு. இந்த கேரக்டர் ஆக்சுவலி இன்னும் கூட கொஞ்சம் ஸ்பேஸ் வந்துருக்கலான்ற மாதிரி இருந்தது. இந்த பிரமிஸ் ஸ்குவிட் கேமை ஞாபகப்படுத்துதே அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது பின்னணி இசையிலையும் அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி 1-2 இடங்களில் அதே மாதிரி பிஜிஎம் போட்டிருக்காரு சாம் சிஎஸ். பட் ஓவராலாக இந்த படத்தோடைய மூடை கரெக்டாக மெயின்டைன் பண்ண சாம் சிஎஸோடைய பின்னணி இசை தான் பெருசாக உதவி இருக்குன்னு சொல்லணும். ஸ்க்ரீனில் தொடர்ந்து பரபரப்பாக எதுவும் நடக்கலனாலுமே கூட பிஜிஎம்ல அலற விட்டு அட்டென்ஷனை ஹோல்ட் பண்ணுறாரு. மேக்கிங்லையும் ஸ்டேஜிங்லையும் இன்னும் நிறைய கவனம் செலுத்திருக்கணும் இந்த படத்தில். நம்மளுக்குள்ள இருக்கிற சாடிஸ்டிக்கான வயரிஸ்டிக்கான ஒரு பர்சனாலிட்டி தான் இப்படியான படங்கள் தீனி போடுது. ஸோ இந்த பிரமிஸ்ல எப்படிப்பட்ட கண்டென்ட்டாக இருந்தாலுமே கூட சரி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம், ஒரு சின்ன கியூரியாசிட்டி வரும். அந்த வகையில் இயக்குனர் சிவராஜ் ஃபெமிலியராக இருந்தாலுமே கூட ஒரு இன்ட்ரிகிங்கான பிரமிஸாக கையில் எடுத்திருக்காரு. அர்ஜுன் மீரா அப்படிங்கிற ஒரு கப்புள், அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சோஷியல் மீடியாவில் பிரபலமாகிற விதம், பாப்புலரான கப்புள் விளாகர்ஸாக அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகி ஸ்டேட்டஸ்லையும் அடுத்தடுத்த இடத்துக்கு போகிறது, இதையெல்லாம் ஓரளவுக்கு சுவாரஸ்யமாகவே பதிவு பண்ணியிருக்காங்க. சேனல் டக்குன்னு டெலிட் ஆகிறது ஒரு நல்ல ட்விஸ்டாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் வர மர்மமான கால், இவங்க இந்த விளையாட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு இன்டர்வல் பாயிண்ட் வரைக்கும் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டாக ஹோல்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. பட் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கன்சிஸ்டண்டாக ஒரு மூடை மெயின்டைன் பண்ணுறதை மிஸ் பண்ணியிருக்காங்க. பயங்கர டென்ஷனான பரபரப்பான சுச்சுவேஷன் மாதிரி இருந்தாலுமே கூட அங்கே ஹீரோயின் ரொம்ப ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டே சமையல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காமிச்சிருக்க வேண்டாம். ஆனால் இன்டர்வலுக்கு மேலே படம் அடுத்தடுத்து ரொம்ப அப்சர்டான ஜோன் உள்ள போக ஆரம்பிக்குது. சுத்தமாக ஐக்யூவே இல்லாத 2 பேர் கப்புள்ஸாக இருந்தால் இப்படி தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நாம யோசிக்கிற அளவுக்கு இவங்க எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனும் முட்டாள்தனமாகவே தெரியுது. முதல் பாதியிலேயே இந்த கேரக்டர்ஸ் அவ்வளவு லைக்கபிளா எழுதப்படலைங்கிறதுனால ரெண்டாவது பாதியில சுத்தமா நமக்கு எந்த ஸ்டேக்ஸும் இருக்கிற மாதிரியே தெரியல. இவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்துமா திரும்ப திரும்ப இதை கண்டினியூ பண்ணோம், அப்படி என்ன கௌதமேனனுக்கு கூட இல்லாத ஒரு கடன் அப்படிங்கிற மாதிரி கூட நமக்கு டவுட் வருது. அதுலயும் கலையரசனுக்கு மட்டுமே ஒரு விஷயம் தெரிய வந்து அதை அவர் மறைக்கிற மொமெண்ட்ல படம் அபத்தத்தோட எல்லையை தொற்று வந்துருது. இன்ஃபேக்ட் ஆக்சுவலா அங்கேயே படம் முடிஞ்ச லெவலில் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மேபி ஒரு யூடியூபரா அதில் இருக்கிற லாஜிக் என்னங்கிறது புரியறதுனால எனக்கு அது கன்வின்சிங்கா இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்டில் சுமாரான செகண்ட் ஹாஃப்லையும் 2 பேருக்கும் நடுவில் சைக்கலாஜிக்கலா நடக்கிற பிளே ஒரு நல்ல பாயிண்ட். எல்லாமே டாஸ் தானே அப்படின்னு கேரக்டர்ஸ்க்கு மட்டும் இல்லை நமக்கும் கூட சந்தேகம் வருது. இதை வச்சு பில்ட் பண்ணாலுமே கூட அது அவ்வளவு சுவாரஸ்யமா இல்லை. பட் இங்க ஒரு பாயிண்ட்ல அகைன் படத்தை முடிக்கிற மாதிரி கொண்டு போயிட்டு திரும்ப அங்கேருந்து இன்னும் ஒரு 20-30 நிமிஷம் கண்டினியூ பண்ணுது. பொறுமையை சோதிக்கிற டிசிஷன் தான். ஏன்னா அந்த க்ளோஷர் பாயிண்ட் வரைக்குமே கூட படம் இன்னும் கூட கொஞ்சம் கிறிஸ்பா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இதுக்கப்புறம் வர போர்ஷன்ஸ்ல பிரேம் கேரக்டரை வச்சு ஒரே ஒரு மொமெண்ட் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் அது மட்டுமே படத்தை காப்பாற்றுறதுக்கு பத்தல. டோட்டலா மெஸ்டப்பான ஒரு முடிவை நோக்கி தான் படம் போகுது. மொத்தத்தில் இந்த ட்ரெண்டிங் சுவாரஸ்யமான கான்செப்டும் சுமாரான எக்ஸிகியூஷனும் கொண்ட மற்றும் ஒரு தமிழ் திரைப்படம். இப்போ கூட இந்த படத்தை ஒரு 20 நிமிஷம் கட் பண்ணி ஸ்க்ரீன் பண்ணலாம். பட் அதெல்லாம் நாம எடுக்க வேண்டிய முடிவு இல்லையே. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் மேபி ஒரு ஒன் டைம் வாட்சா அவங்களுக்கு ஒர்க் ஆகலாம். விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. UA 16+ ரேட்டிங் என்பது சரியே.